அதாவது குழந்தையில இருந்தே இருந்துட்டு இருக்கிற ப்ராப்ளம் நம்முடைய எலக்ட்ரிக் மிக்ஸ் வந்து மிக அழகா கிட்டத்தட்ட 1 மாதத்துல மிக அழகா சால்வ் பண்ணிருக்கு. அததான் நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புறேன். மிக அற்புதமான ப்ராடக்ட். ஜான்சன் சாரோட சிஸ்டரோட டெஸ்டிமோனி வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஆச்சரியப்படுறது மட்டும் இல்ல, இது ஒரு ஒன் ஆஃப் த மிராக்கிள். அவங்களுடைய சிஸ்டருக்கு, தன்னுடைய சொந்த சிஸ்டருக்கு லங்ஸ் பிரச்சனையினால லங்ஸ்ல குறிப்பிட்ட பாகத்தை ரிமூவ் பண்ணாங்க. சோ அது இன்னொன்னே அஃபெக்ட் பண்ணுச்சு. சோ அதுக்குன்னு நிறைய வந்து செலவு பண்ணாங்க. அப்போ உடம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப உடல்நல பாதிக்கப்பட்டுடுச்சு. சோ அந்த மாதிரி நேரத்துல மனநல பாதிச்ச மாதிரி ஒரு விஷயத்த வந்து பழைய விஷயத்த அப்படியே பேசிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில மெட்ராஸ்ல காமிச்சு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போ இருக்க சூழ்நிலை வந்து கஷ்டமான சூழ்நிலையா இருக்கும்போது அந்த ஸ்கேன் பண்றதுக்கும் கஷ்டமான நிலைதான். சோ டிபெண்ட் பண்ணி இருந்த சகோதரன் சகோதரி. சோ அப்ப அவங்களுடைய பிரதர் கிட்ட வந்து அடுத்தது என்ன பண்ண போறேன் அப்படிங்கும் போது இந்த ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்த தருணம் ஏன் நம்மளுடைய ப்ராடக்டே கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உதிச்சு அப்போ அவருடைய ப்ராடக்ட அவங்களுடைய சொந்த தங்கச்சிக்கு கொடுத்து நிறைய ரிசல்ட் எடுத்தாங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட் சாப்பிடறதுக்கு முன்னாடி அவங்களுடைய உடல்நலன்ல எப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய மென்டலி அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. 2வது என்ன அப்படின்னா அவங்களுடைய லங்ஸ் உடைய ஃபங்க்ஷனாலிட்டியும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிரியாட்டின் லெவல் ரொம்ப ஹையா இருந்துச்சு. அவங்களுடைய எதிர்ப்பு சக்தியான அந்த பிளாட்லெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கவுண்ட் கம்மியா இருந்துச்சு. அந்த ரத்த சோகை ரொம்ப அனேமிக்கா இருந்தாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் இந்த சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களோட வாய்ஸ் லோவா இருந்ததுனால அதை சொல்ல முடியல. இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்மளுடைய ப்ராடக்டையே நம்ம தங்கச்சிக்கே கொடுக்க கூடாதுன்னு ஒரு டிசிஷன்ல அவர் கொடுத்தது இறைவனுடைய ஆசை. அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கும்போது அவங்க உடம்புல இருந்த அவ்வளவு ஒரு டாக்ஸின்ஸ், அந்த மெடிசினல் டாக்ஸின்ஸ் சின்ன வயசுல இருந்து அந்த அதிகமா எடுத்துக்கொண்ட அந்த அந்த மெடிசனோடைய விஷயங்கள் உள்ளக்க இருந்தது எல்லாமே வந்து மோஷன் வழியாக பிளாக் கலர்லயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து வெளியானுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் சேஞ்சஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரியா பேசும் நரம்பு தளர்ச்சி இல்ல மனசு விட்ட மாதிரி பேசின விஷயங்கள் கண்ட்ரோல் ஆகுது. கூடவே சேர்த்து பிளட் டெஸ்ட் டாக்டர்ஸ்ட காமிக்கும் போது மிராக்கிளா பாத்தீங்கன்னா எஸ் ஏறி இருக்கு. ரத்தம் அந்த ஹெச்பி லெவல் ஏறி இருக்கு, பிளாட்லெட்ஸும் ஏறி இருக்கு. அதே நேரத்துல கிரியாட்டின் லெவலும் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கண்ட்ரோல் ஆயிடுச்சு. பிளஸ் உங்களுடைய லங்ஸோட ஃபங்க்ஷனும் பாத்தீங்கன்னா நார்மலைஸ். இது அத்தனையுமே வந்து எலிக்சர் மிக்ஸ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் ஃபார் ஜான்சன் சாரோடைய சிஸ்டருக்கு. ஸ்டில் ஷீ இஸ் வெரி ஹாப்பி. சோ அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு டெஸ்டிமோனி. யார் ஒருத்தர் புண்ணியம் செஞ்சிருக்காங்களோ அவங்க கைக்கு தான் எலிக்சர் மிக்ஸ் கிடைக்கும். அது போல யார் ஒருத்தருக்கு நம்மளோட பாவம் கழிஞ்சிடுச்சோ, கர்மா கழிஞ்சிடுச்சோ அவங்களுக்கு தான் இந்த எலிக்சர் மிக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த ஆடியோ பதிவு. சார், அதாவது நான் வந்து முத நாள் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டேன். மயக்கப்பட்டு கீழே விழுந்து போய் பொதுவாகவே ஆங்கில மருந்து மாத்திரைகளும் நான் சாப்பிடுற பழக்கம் எனக்கு எப்போதுமே கிடையாது. ஆனா ஒரு தடவை இந்த வயிற்றுல ஆபரேஷன் பண்ண உங்கள்ட்ட காட்டுனால சார், அந்த வயிற்றுல ஆபரேஷன் பண்ணும் போது